கூட பிறந்த தம்பி தான் சார். ஆனால் இருந்தாலும் நடவடிக்கைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே வந்து உங்களுக்கு நடவடிக்கைன்றது வந்து சரியாக இருக்கணும். தன்னிச்சையாக தான் தான் ஒரே ஆள் இந்த நிர்வாக குழு ஜேபிஆர் எம்பிபா எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டில் அவர் மட்டும்தான் எல்லாம் ஃபண்ட்ஸு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி தப்பாக மிஸ்அப்ரோப்ரியேஷன் பண்ணி அந்த ட்ரஸ்ட்டை வந்து ஆல்மோஸ்ட் திவாலுக்கு கொண்டு போய் ப்ராப்பர்ட்டிஸ் ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டியை அட்டாச்மெண்ட் போட்டுட்டு இப்படி செயல்படுறவர் மேலே நம்ம என்ன சொல்ல முடியும்? அக்யூசேஷனாக சொல்ல முடியும். அவங்கவுங்க நடவடிக்கை தானே அவங்கவுங்க பொறுப்பெடுத்துக்கணும். அவருடைய நடவடிக்கைக்கோசரம் எதுவுமே மாணவர்களுக்கு, அதாவது பெனிஃபிஷியரி அவங்களுக்கு எல்லாமே சரியாக நடக்கணுன்றதுக்கோசரம் தான் நான் வந்து சூட்டை தொடுத்தேன் சென்னை உயர்நீதிமன்றத்தில். அது தொடர்ந்தோடனே அவருக்கு ஒரு மிகவும் கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தோடனே என்னை வந்து கொலவெறி தாக்குதல், என்னையும் மனைவியும் வீட்டில் வந்து அவரை அடித்தார். அதுக்கு 2022 ஆகஸ்ட் மாதம். 2022 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி தான் அவர் வீடு புகுந்து தாக்குனாரு. ஆமாம் ஆமாம். என்னைக்கு நீங்கள் வழக்கு போட்டீங்க? அவர் என்னைக்கு ஆகஸ்ட் 2022 ஆகஸ்ட் 2 CS 171 ஹைகோர்ட்டில் நான் ஃபைல் பண்ணேன். 2 ஃபைல் பண்ணேன். ஒரு 5ஆம் தேதி எனக்கு இன்ட்ரீம் ஆர்டர் கிடச்சிச்சு. அதாவது மிஸ்அப்ரோப்ரியேட் பண்ணுறாரு, அதனால் அவரை கொஞ்சம் தள்ளி வைக்கணும் ட்ரஸ்ட்லேருந்து, ஹோல்ஸ் ஆக்ஷன்ஸ் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அதில் அவர் ரொம்ப என் மேலே வன்மம் கொண்டு வீட்டில் வந்து என்னையும் மனைவிலாம் கொலவெறி தாக்கல் பண்ணார். உங்கள் மீதான தாக்குதலுக்கான வீடியோக்கள்லாம் வெளியாகி இருந்துச்சு. பார்க்குறப்பே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் அதில் உங்கள் அப்பாவுமே இருந்திருக்கிறாரு. அவரும் சேர்ந்து தாக்கியிருக்காரு உங்களை. அவருக்கு என்ன வன்மம்? அவருக்கு வந்து எங்கள் அப்பா வந்து யார் அவருக்கு அதிகமாக அவருக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்ட் பண்ணுறாங்களோ அவர் சைடு சாய்ஞ்சிப்பார். அதனால் எங்கள் அப்பாவுக்கு அந்த உண்மையாக எங்கள் அப்பாவுக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது மரி வில்சன் வந்து வாங்க அவனை கேட்போம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அவர் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ்டு அண்டர் ஆல்கஹாலாக இருந்ததுனால தான் அவருக்கு பிரச்சனை. ஆக்சுவலாக தம்பி சொல்லி உங்கள் அப்பாவும் 2 பேருமே சேர்ந்து உங்களை தாக்குறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பின்புலம் என்னவா இருக்கு? இந்த வழக்கு மட்டும்தான் காரணமா, இல்லை வேற எதுவும் காரணமா? கூடுதலாக உங்கள் மனைவியும் கூட தாக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆபாசமாக பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த வீடியோவிலேயே பதிவாக இருக்குது. ஸோ இதுக்கான பின்புலம் என்னவா இருந்துச்சு? இந்த வழக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரஸ்ட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மாவும் இதில் ட்ரஸ்டியாக இருந்தாங்க. ஆனால் வயது மூப்பு காரணமாக 2 பேரும் வந்து விட்ரா ஆகிட்டாங்க. எனக்கு ட்ரஸ்ட் ஃபங்க்ஷன்ஸில் என்னால் வந்து செயல்பட முடியலன்னு சொல்லிட்டு விட்ரா பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு என்னன்னா இந்த ட்ரஸ்ட்டு வந்து ஆப்ரேஷன்ஸில் வந்து இவனை வந்து கேள்வி கேட்கக்கூடாது நான் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலாக அவன் மண்டையில் அவர் சொல்லிட்டார் அந்த மாதிரி. அதனால் வந்து அவருக்கு இவன் திடீர்னு வந்து கேஸை போட்டான், இதில் பேசி முடிக்கணுமே அப்படின்னு பேசியெல்லாம் முடிச்சாச்சு. எல்லாமே நிறைய வாட்டி நிறைய முறை அலுவலகத்திலையும் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டி மீட்டிங்ஸ்லையும் நிறைய வாட்டி பேசியாச்சு. கொஞ்சம் ஃபண்ட்ஸ் இல்லை சார், நிறைய ஃபண்ட்ஸு. இதனால் பாதிக்கப்பட போகிறதுனா என்னோட சிபில் ஸ்கோர் தான். என்ன அவர் மட்டும்தான் அது கிடையாது, எனக்கும் பாதிப்பு இருக்குது. என்னால் ஒரு சின்ன லோன் கூட அவைல் பண்ண முடியாது. அதனால தான் நான் பேசி பார்த்தோம், முடியல. அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் எங்கே போச்சுன்னு கேட்டதுக்கு அவங்க எல்லாருக்குமே கோவம் வந்துருச்சு. அதில் வந்து உங்கள் மனைவியோடைய அப்பா கிட்ட போய் பேசிக்கலாம், அங்கே போய் பேசிக்கலாம் அப்படிங்கிற அந்த அந்த வார்த்தைகளும் கூட அதில் குறிப்பிட்டிருந்தது, அந்த ஆடியோவில் கேட்க முடியுது. அவருக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு? எங்கள் மாமனார் வந்து ஆக்சுவலி என்னோட வீடு வந்து எப்படின்னா, இந்த சைடு வந்து என்னுடைய லெஃப்ட் சைடு வந்து என்னுடைய அப்பா அம்மா வீடு, ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமனார் மாமியார் வீடு. ஸோ என் வீட்டில் வந்து அடிச்சிட்டோன்னா அடுத்தது எங்கள் மாமனார் வீட்லேயும் போய் அடிக்கணும் அவனுக்கு. அதுமாதிரி என்னுடைய தொழில் செய்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது பாண்டிச்சேரியில். என்னோட பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட் எல்லாத்தையும் நான் உடைப்பேன் தான் சொல்லியிருப்போம். அது என்ன இது நான் உடைப்பேன், இதை உடைப்பேன், அதை உடைப்பேன்னு சொல்லியிருப்பாப்புல. இந்த குழந்தைய வந்து மிரட்டி வச்சிருக்காரு, கடத்திட்டு போய் வச்சிருக்காரு, சட்டவிரோதமாக வச்சிருக்காரு. அந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு? இது வந்து 2024 பிப்ரவரி நடந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அவர் ரொம்ப டெத் பெட்ஸில் இருக்காருன்னு ஒரு ப்ரேயர் மீட்டிங் ஒன்று வச்சாங்க. நாங்கள் அது வரைக்கும் எந்த இதுலேயும் தலையிடாமல் எங்கே இருக்கிறேன்னு தெரியாமல் இருந்தேன். நானே, என் மனைவி, என் பிள்ளைங்களாம் சென்னையில் தான் இருந்தோம். ஆனால் பாண்டிச்சேரி பக்கமே போகாமல் இது ஒரு ட்ராப்பாக இருந்துச்சு, எங்களுக்கு தெரியல. நான் வந்து சரி, உறவினர்கள்லாம் சொன்னாங்க அந்த மாதிரி அவங்க ரொம்ப முடியாமல் இருக்காரு, ஒரு வாட்டி போய் பார்த்துருங்கன்னாரு. போய் பார்க்க போனேன். அன்றைக்கி பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு நடந்தது. 2022 ஆகஸ்ட்டுக்கு பிறகு 2024 இந்த சம்பவத்துக்கு இடையில
ரெண்டு பேருக்கு இடையில என்ன மாதிரி சுமூகமான உறவு திரும்ப இருந்துச்சா இல்லை இதே அந்த சண்டையான போக்கு தான் இருந்துச்சுங்களா? 2022 அந்த வழக்கு தொடர்ந்த பிறகு ஒரு வீடு வந்து எங்களை அடித்த பிறகும் நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த மெரினா மால் வந்து அது எப்போ நடந்ததுன்னா 2023 ஜனவரி மாதம் அப்போ வந்து ஒரு நான் வந்து சமாதானத்தை உண்மையாக விரும்புகிறோம். ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான் அதை ஒழுங்காக நடத்த முடியும். ரெண்டு பேர் இருந்தால் கோர்ட்டில் கேஸ் இருந்துச்சுன்னா ட்ரஸ்ட்டு நடத்த முடியாது, அது ஃபண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகும். ஸோ சமாதானமாக போன்ற மாதிரி ஒரு மேற்பார்வையில் அவர் வந்தார். ஆனால் அது உண்மையான சமாதானம் கிடையாது. அது பின்னாடி தான் அதுக்கப்புறம் தான் ஹெச்சிபி நடந்தது என் குழந்தை கூட்டும் போது. உங்கள் குழந்தைய 2024 நீங்கள் தத்தெடுத்தது 2021 அந்த குழந்தை பிறந்திருக்கு. 2022 மார்ச்சில் தத்தெடுத்திருக்கீங்க. ஜூன் ஜூனில் அதாவது பதிவு பண்ணது மார்ச்சில் பதிவு பண்ணியிருக்கீங்க. ஜூனில் வந்து உங்கள் கைக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கீங்களா? ஸோ அதுக்கு நடுவில் வந்து அவங்க அந்த குழந்தையோட அவர் எப்படி இருந்தார் சார்? ஒரு முழு நேரம் வந்து நடிப்பை மட்டுமே நம்பி இன்னி வரைக்கும் எல்லாருக்கும் ஆர்கே நகர் மக்களுக்கெல்லாம் நடித்து காட்டிகிட்டு இருக்கிற ஒரு ஆளுகிட்ட நம்ம இது எப்படி சொல்ல முடியும்? அது எது நடிப்பு எது உண்மைன்னு? பிள்ளைங்களுக்கு என் 3 பிள்ளைங்க கூட தான் இருப்பாப்புல. ஆனால் அவங்க சொந்த பிள்ளைங்களை போய் பார்க்கறதில்ல. அதுக்கு கேட்டால் வந்து என் பிள்ளைங்களுக்கு வந்து என்னை பார்க்க பிடிக்கல அப்படின்னு சும்மா சொல்கிறது. எந்த தகப்பனுக்கு பிடிக்கல? இப்போ கல்யாணம் ஆச்சு, திருமணம் நினச்சவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு தகப்பனாக செய்ய வேண்டியது செய்யணும்ல. உங்கள்கிட்ட பணம் இருக்குது, உங்கள் மாப்பிள்ளைக்கு என்ன கொடுக்கணுமோ சீர் செய்யணுமோ எல்லாமே செஞ்சுருப்பீங்களே, ஒரு தார்மீக அடிப்படையில் செய்வாங்கல்ல. அப்போ இப்போ தான் எனக்கு புரியுது அதெல்லாம். ஏன்னா அது உண்மையான வன்மம் இருக்குது. யார் பிள்ளைங்க மேலேயே வன்மம் இருக்குது, சொந்த ஃப்ளஷ் அண்ட் பிளட்டுக்கிட்டே வன்மம் இருக்குது. இதில் நடிப்பு எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும்? இந்த குழந்தைய எப்போ வந்து கொண்டு போய் வச்சுக்கிட்டாரு? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கடத்திட்டு போய் வச்சது எப்போ? பர்மிஷன் இல்லாமல் என்ன? அதாவது சார் இது பண்ணதுக்கு இது கூட இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டையிலேருந்து ஒரு அட்வொகேட் பாஸ்கர்னு சொல்லிட்டு அவர் ஒரு கள்ளத்துப்பாக்கி பாக்கெட்டில் வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பார், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவர். நம்ம ஏற்கனவே வந்து எங்களுக்கு கொலை மிரட்டல் அச்சத்துவம் எங்களுக்கு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. டக்குன்னு ஒரு அன்னைக்கு ப்ரேயர் மீட்டிங்னு சொன்னாங்க. வந்து பார்த்தா எங்கள் அப்பா நல்லா தான் இருந்தார், ரொம்ப முடியாமல் இருந்தில்ல, நல்லா தான் இருந்தார். சரி வந்துட்டார். சரி குழந்தைய கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே அட்வொகேட் பாஸ்கர்ன்றவர் சடனாக ஒரு கள்ள துப்பாக்கி தூக்கி காட்டுறாரு. துப்பாக்கி மாதிரி இல்லை அது பார்க்க, எனக்கு அது துப்பாக்கி சொல்லி சுட்டு காட்டவான்றாரு. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? சரி என்னை இப்போதைக்கு என்னுடைய லைஃப் தான் ரொம்ப முக்கியம் எனக்கு. ஏன்னா என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய மனைவி இல்லை, நான் போயிட்டேன்னா எல்லாம் தெருவில் நிற்பாங்க. அவன் சொன்னால் சரியாகிடும். பார்த்தீங்களா, வீட்டில் வந்து அடிக்க பார்த்து உங்கள் குழந்தைங்களாம் ரோட்டில் நிற்கண்டா அப்படின்னு சொன்னான். ஸோ என்ன குறி வச்சு தான் பண்ணுறது எல்லாமே.